நம்மோடு மூத்த அரசியல் திறனாய்வாளர் கே.எஸ். ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்றைக்கு திருச்சி சிவாவினுடைய பேச்சு, திருச்சி சிவாவே என்ன சொல்றாருன்னா, நான் பெருமதிப்பு வச்சிருக்கலாம் சொல்லிட்டு அதுக்கான உரிய விளக்கத்தையோ மறுப்பையோ வருத்தத்தையோ அவர் தெரிவிக்கல. என்னுடைய இந்த விளக்கத்தை ஏற்றுக்கிட்டு இது விவாத பொருளை ஆக்கிட வேண்டாம்னு சொல்றார். முதலமைச்சரும் கண்ணியத்தோடு அவர்களை மாண்பு குறைவாக பேசக்கூடாது, வீண் விவாதங்களை தவிர்க்கணும்னு சொல்றார். உங்களுடைய கருத்து? எங்க திருச்சி சிவா அப்பெல்லாம் கல்லூரி மாணவர், ஈவேரா காலேஜ் திருச்சியில படிச்சுட்டு இருந்தாரு. அப்போ காமராஜரையும் பார்த்து கிடையாது, கலைஞருடைய நேரடி தொடர்பும் சிவாவுக்கு கிடையாது. 80கள சிவாவுக்கு பழக்கமாயுது. காமராஜர் இறந்தது 75. காமராஜர் இறந்த அன்னைக்கு காலையில அன்னைக்கு நாங்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் தான் அவர் சந்திக்கின்றோம். புரியுதா? சந்திக்கின்றோம். அப்போ அவரு அப்பமே அவருக்கு உடம்புல கதர்ச்சத்தை வேர்த்து கொட்டது. கொஞ்சம் பார்த்தா அந்த நேரத்தில் தெரியும். அப்ப நேதாஜி எல்லாம் இருந்தார். இப்படி இருக்கும் பொழுது அவர் மத்தியானம் சாப்பிட்டுட்டு போய் அவருடைய படுக்கையில படுக்கும்போது ஏசி போட்டு தான் படுக்கிறார். அந்த ஏசி கலைஞர் போட்டு கொடுத்த ஏசி அல்ல. அவருக்கு உதவியாக டிவிஎஸ் நிறுவனம் அவருக்கு கார் கொடுத்தது, பல உதவிகள் செஞ்சாங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கூட டிவிஎஸ் நிறுவனம் ஒரு பண்பாட்டோடு காமராஜரை தங்களுடைய வீட்டுல ஒருத்தர் குடும்ப நண்பருங்கிற டிவிஎஸ் காரங்க ரொம்ப டிவி சுந்தர ஐயங்கார் ரொம்ப நெருக்கமா இருப்பார். அவர் ஏதாவது நல்லது பொழுது செய்வார். காமராஜர் பணம் சம்பாதிச்சவர்ல ஊழல்வாதி அல்ல. அவருக்கு இந்த வசதியெல்லாம் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. திருமலைப்பள்ளி ரோட்ல ஒரு விஷயம் அதெல்லாம் தெரியும். நெடுமாறனோடு நான் பயணிக்குவேன். காமராஜர் என்னை கோவில்பட்டி தம்பின்னு கூப்பிடுவாரு. மதுரையில போனா டிவிஎஸ் கெஸ்ட் ஹவுஸ் தங்குவாரு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்ல, கலைஞர் நான் கலைஞர் தலைமையில நான் பணி செய்தவன், கலைஞர் தலைவராக ஏற்றுக்கொண்டவன், அதை மறுக்கல. ஆனால் காமராஜர் திருநெல்வேலிக்கோ கன்னியாகுமரிக்கோ தூத்துக்குடிக்கோ அவர் பயணம் பண்ணும்போது எங்க ஊர் கோவில்பட்டி டிபிக்கு வருவாரு, குளிப்பாரு. அந்த கோவில்பட்டி டிபில அப்ப ஏசியே கிடையாது. கலைஞர் இப்ப சிவா வாதத்தின்படி வச்சால் கோவில்பட்டியிலோ விருதுநகர்லயும் ஏசி பண்ணிருக்கணும். அன்னைக்கு ஏசி விருதுநகர் சாதாரண டிபியா இருந்தது. அப்போ ஓடு போட்ட டிபியில ஏசியோட கிடையாது. சிவா சொன்ன கருத்து முற்றிலும் முரணானது. எங்களை போன்ற ஆட்கள், தகுதியான ஆட்களை இன்னைக்கு அரசியல உயர்த்தல. சிவா ஏதோ மேடையில பேசுறாரு, தொடர்ந்து ராஜ்யசபா கொடுத்தாங்க. அவருக்கு மென்னன் மற்ற தெரியாது. அது போக அன்னைக்கு உடனே போய் சாப்பிட்டு படுக்கையில படுக்கும்போது, வைரவா உடம்பு ரொம்ப வேர்வை கொட்டுதே, வேக்காடா இருக்கே அங்கிறாரு. அந்த வைரவன் எங்களோட கோவில்பட்டிக்காரர், அவர்தான் சமயக்காரர். ரேஷன் அரிசி தான் காமராஜர் வாங்கி வெந்நீல சுத்தப்படுத்தி உலையில போட்டு அரிசி வாக்குவாங்க. ரேஷன் அரிசி தான் காமராஜர் சாப்பிடுவாரு. நம்ம மாதிரி ரகமான அரிசி பொன்னி அரிசி எல்லாம் அப்படி சாப்பிடல. இப்படி இருக்கும் பொழுது வேத்து கொட்டுது. பிறகு பெல் அடிக்கிறார். பெல் அடிக்க உடனே டாக்டர் சௌரியராஜனை கூப்பிடுங்க அன்னு சொல்றாரு. அவர் தான் அவருடைய மருத்துவர். அவர் ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்தவர், பிற்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். அவர் கிடைக்கல, வேற ஒரு மருத்துவரை வர சொல்றாங்க. அதுக்குள்ள சௌரியராஜனுக்கு விஷயம் தெரிஞ்சு உள்ள வராரு. விஷயம் தெரிஞ்சு உள்ள வந்த உடனே அவர் மருத்துவ சோதனை செஞ்சு கூட ஐயா போயிட்டாரு, தலைவர் போயிட்டாரு, பெரியவர் போயிட்டாருன்னு சொன்னாரு. இது முடிஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னா, அவர் ராஜாஜி ஹாலில் வைக்கிறதுக்கு கலைஞர் அன்னைக்கு முதலமைச்சர் உறவுனார். அதான் நாங்க மறுக்கல. அதே மாதிரி கிண்டியில அந்த காடா இருந்தது, கிண்டி காடு, அன்னைக்கு திருத்துறதுக்கு அவரு பாபு சண்முகம் நாவலர்லாம் வந்தாங்க. அன்னைக்கு நெடுமாறன் ஒரு பொதுச் செயலாளர், திண்டிவன ராமூர்த்தி பொதுச் செயலாளர், தண்டாயுதவாணி பொதுச் செயலாளர், குமரியரசு பொதுச் செயலாளர், இவங்கெல்லாம் அங்க இருந்தாங்க. அன்னைக்கு மழை, அடக்க அன்னைக்கு மழை, பெரும் மழை. நாங்க அன்னைக்கு சாண்டெக்ஸ்ன்னு ஒண்ணு போடுவாங்க பேட்டாவில், அதை போட்டுட்டு நான் தெரிஞ்சேன். எல்லாம் மண்ணுக்குள்ள போனது. அன்னைக்கு பெரியவர் அடக்க நாள். அன்னைக்கு இந்திரா காந்தி வந்தாங்க. இந்திரா காந்தி என்னன்னா, ராஜ்பவன் இந்த மேடைக்கு அவரோட அந்த அலங்கார ஊர்தியில வரணும்னு நினைச்சாங்க. வேண்டாமா, நீங்க நேரா அங்க அடக்கம் பண்ற இடத்துக்கு வாங்க ராஜ்பவன்ல இருந்துன்னு சொல்லிட்டாங்க பிரதமர் இந்திரா காந்தியா. இதெல்லாம் நடந்தது உண்மை. இதெல்லாம் திருச்சி சிவாவுக்கு என்னங்க தெரியும்? இன்னைக்கு எம்பி ஆயிட்டாரு ஒண்ணுதான். நாங்களாம் காமராஜரோட பயணிச்சுவேன். இதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் தவறு. அவர் மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது விஷயம், கலைஞர் அவர் மேல மதிப்பு வச்சிருந்தார் காமராஜர். எதிர்த்து கடுமையாக காமராஜரை தாக்குனது உண்டு. கலைஞர் தாக்குனது உண்டு. முரசூல்ல கார்டூன் கடுமையாக போட்டது உண்டு. காமராஜ் எந்த காலமே அவரை கையை பிடிச்சிட்டு நீ காப்பாத்தியான்னு நீ சொன்னது கிடையாது.
2-3 கலவரம், ஸ்தாபன காங்கிரஸ் பேரணி சென்னையில பெரிய கலவரமே நடந்தது. கிக்கிம் பாலம் புஸ்தக கடை இருக்கு இல்லையா, அங்கிருந்து பேரணியை தலைவர் பார்க்கிறார், காமராஜர் பார்க்கிறார். பெரிய பேரணி கலவரம் நடக்கு. திமுக காரங்க கடுமையா காமராஜர் கலைஞரை விட்டாரு. என்ன ரவுடி பையங்களை வச்சுட்டு பாக்குறியா, என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு விட்டாரு. திருத்தணி பொதுக்கூட்டத்தில் இறுதியாக பேசின பேச்ச காமராஜர் பேச்ச பாருங்க, கலைஞர் என்ன மாதிரி பேசியிருக்காரு. அது தெரியாம ஸ்டாலினுக்கு என்ன தெரியுங்க, முதலமைச்சர் ஆயிட்டார், அவ்வளவுதான். பணம் கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிச்சு வந்துட்டாரு, அவ்வளவுதான். வேற அவருக்கு காமராஜர் தெரியுமா, காமராஜரோட வரலாறு தெரியுமா, அவங்க அப்பாவை பத்தி வரலாறே அவருக்கு தெரியாது, கலைஞரை பற்றியான வரலாறு ஸ்டாலினுக்கு தெரியாது. அதே மாதிரி ஆரம்ப காலத்துல கலைஞர் எப்படி இருந்தாருன்னு புத்தகத்தில் தான் படிக்கிறாங்க. நன்றி. நெஞ்சுக்கு சிவாவுக்கு வேற என்ன சிவாவுக்கு தெரியும். நன்றி சார்.